அதிலிருந்து தான் நிறைய டிப்ரெஷன்ஸ் தான். அதுவும் அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். அதெல்லாம் மறந்து நான் சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ராகுல் டிக்கி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தன்னுடைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரஷன் காமெடியாக மக்கள் மனசை கவர்ந்தவர். இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. ரொம்ப சின்ன வயசு தான். நேற்று நைட்டு 10:30 மணிக்கு ஈரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகி விடிய காலை 2 மணிக்கு அவரோட உயிர் பிரிந்திருக்கு. அப்படிங்கிறத கேட்கும் போதே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர டேலண்டடா இருக்காங்க. கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் மல்டி டேலண்டடா இருக்கிறாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 2K கிட்ஸ் தானே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஜாலியாக தானே இருக்காங்க, லைஃப்பை இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவை நீங்களே பாருங்க. அப்பா வந்து இருக்காரு, பட் எங்க கூட இல்லை. ஒரு 4 இயர்ஸாக வேற ஃபேமிலியோட இருக்கிறாரு. அதில் அப்பா இல்லாத பசங்களுக்கு ஒரு வழி தெரியும். அது ரொம்ப கொடுமை நரகம். ஏன்னா அப்பாவோட சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு பையனுக்கு இல்லை அப்படின்னா அவன் வளர்றதே எதுவுமே தெரிஞ்சுக்காம மைண்ட் செட் இல்லாமல் தான் வளருவான். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்து வந்திருக்கேன். நிறையா இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன். என்ன சொல்றது, இப்போ நார்மலாக ஒரு பையன் வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தோ கூட்டிகிட்டு போகும்போதோ அந்த ஃபீல் ஒரு பையனுக்கு, அப்பா இல்லாத பையனுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். அதெல்லாம் மறந்து நான் சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல என்ன ஒர்க் பண்ணேங்கிறது மக்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இவன் பார்க்க பெரிய ஆளு பணக்கார அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பா விட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் முத நான் என்ன சொல்றது, கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரு வேலை வந்து செருப்பு கடைக்கு போனேன். அப்போ வந்து அம்மா கொஞ்சம் மென்டலி அப்செட்டில் இருந்தாங்க. அவங்க அப்செட்டாக இருந்ததுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த டிப்ரெஷன் அம்மா இருந்ததுனால சரி அம்மா எதுவும் கேட்க முடியாதுன்ட்டு நானும் ஒர்க் தேடி பண்ணேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அம்மா கூட தெரியாது. ஒரு 100 ருபீஸ்க்கு 200 ருபீஸ்க்கு அந்த ஒரு 2 நாள் சாப்பாட்டுக்கோசரம் நான் ட்ரைனேஜ் கிளீனிங் பண்ணேன். அப்புறம் நிறைய வீட்டோட காரு போய் துடைப்பேன். அது எப்படி கேட்கணும்னு தெரியாது. உங்கள் காரு துடைச்சி தரேன், எனக்கு ஒரு 100 ரூபா தாங்க அப்படின்னு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி தருவேன். க்ளீன் பண்ணி கொடுத்து எங்கள் அம்மாவோட பசியும் என்னோட பசியும் நான் அப்படி ஆற்றிக்கிட்டேன். ரோட்டில் கிட்ட காமிச்செல்லாம் பொழைச்சிருக்க ஒரு காலம் உண்டு. அதெல்லாம் அது அப்பா இல்லாத டிப்ரெஷன் அப்போ இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட மைண்ட் செட் இப்படியும் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணலாம், மைண்டை நம்ம மாற்றலாம் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு அப்பாவா ஒரு பையனை வளர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட கடைசி வரைக்கும் இருங்க. அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்டு நிறைய கொடுங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி இல்லை. எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் நிறைய கஷ்டம். அப்பா இல்லாத ஃபீல் ரொம்ப கஷ்டம். ஸோ சாரி, ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பசங்களை பயங்கரமா வளர்த்துங்க, விட்டு போகாதீங்க. என்னன்னா தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க அப்படி நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அது புரியும். தம்பி ராகுல் எவ்வளோ ஒரு ஃபீலிங்கோட மன கஷ்டத்தை வந்து அவர் ஒரு வீடியோவில் பதிவிட்டு இருக்கிறாரு. எல்லா பசங்களுக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த கஷ்டத்தையும் டிப்ரெஷனையும் ஓவர் கம் பண்ணி நம்ம சாதிக்கணும், நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஒரு சில டைமில் நம்மளை கரெக்டாக வழி நடத்தாமையே போயிடுறது. நம்மளே டேக் கேர் பண்ணாமையே போயிடுறோம். சாக வேண்டிய வயசாங்க இது. கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல வந்துட்டு உயிர் போறதுன்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு மன கஷ்டமா தான் இருக்கு. ராகுல் விஷயத்துல எதனால ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஏதுன்னு டீடைலிங் இன்னும் வெளியில வரல. பைக் கட்டுப்பாடு இல்லாம ஒரு இடத்துல மோதி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தான் தகவல் வெளியாயிருக்கு. கவனம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற பசங்க கிட்ட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. நிறைய பசங்க நானே பார்த்துருக்கிறேன், உங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் பல விஷயங்களை மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க கான்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கலாம், இல்ல வீட்டு பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல லவ்வர் கொடுக்குற டார்ச்சரா இருக்கும். எல்லாத்தையுமே அந்த டைம்ல தான் திங்க் பண்ணிட்டு அவங்களோட ஆப்சன்ட் மைண்ட்லயே தான் சில பேர் வண்டி ஓட்டுறாங்க. இன்னும் ஒரு சில பசங்க நான் பார்த்துருக்கேன், வண்டியோட கண்டிஷனை செக் பண்ண மாட்டாங்க. வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு, வண்டியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், அதை சர்வீஸ் கொடுக்கணும், வண்டி பார்ட்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கூட சில பேர் செக் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே வண்டி எடுப்பாங்க, வண்டி ஓட்டுறது. சில பேர் வந்துட்டு பெட்ரோல் இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, நடு ரோட்ல போய் பெட்ரோல் எல்லாம் காலி ஆயிட்டு வண்டியை தள்ளிட்டு எல்லாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னாலும் நம்மளோட உயிரை பறிக்கும் போது
நம்மளுக்கு அது ஒரு பெரிய பேர் இழப்பா தானே இருக்கு. ஒரு உயிரோட வேல்யூ அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு வேதனைய குடுத்துட்டு அவங்க நிம்மதியா போயிடுறாங்க. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு தானே அந்த சுமையும், பாரமும், நம்ம அவங்களையே நினைச்சுக்கிட்டு வேதனைப்படுற கஷ்டமும் இருக்குது. இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ராகுல் வந்து சோஷியல் சர்வீஸ், அதாவது அவரோட ஏர்னிங்ஸ் இன்கம்ல வந்து ஒரு 1% கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாரு சொசைட்டிக்கு. நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் நீங்க நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சில கிரியேட்டர்ஸ் ரொம்ப ஆபத்தான பகுதியில போயிட்டு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வியூஸ்க்காக வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு விபரீதமான ஒரு ரிஸ்க் எல்லாமே போய் எடுத்துட்டு அதுலயும் சில உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். அதனால யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ் உங்களோட ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. கவனமா இருங்க. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. இதோட உயிர் போனா திருப்பி வராது. உயிரோட வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. உங்களோட மனநலத்தையும் உடல் நலத்தையும் கவனமா டேக் கேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.